நமஸ்காரம். என் பேர் பாக்கியலட்சுமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து சாரோட கிளாஸில் இன்றைக்கி 1-to-1 செஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சார் சொன்ன விஷயங்களில் ஒரு டேக்அவே சில பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சாரோட நிறையா நல்ல தாட்ஸ் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. உலகமே அப்படித்தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியலனாலும் இன்னொருத்தவங்க நம்மளுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதன்படி நம்ம செயல்படும்போது இன்னும் நம்ம நிறைய மக்களோட மனதை நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட முடிஞ்சதுன்னா, இந்த உலகம் நம்மளுக்கான விஷயம்னு எல்லாமே தனக்கு வேணுன்றதுலே செயல்படுறாங்க. அதனால் நோய்கள் எல்லாமே வருது. செல்ஃபிஷாகவும் இருக்கிறாங்க. அதனால் இன்னொரு உயிரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கணும். இது உலகம் எனக்கானது மட்டும் இல்லை. இந்த இடத்துல மரம், செடி, பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்கானதும் தான். அதில் அவங்களுக்குள்ள ஒரு ஜீவனாக தான் நான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே எப்போயுமே திங்க் பண்ணிக்கணும். இன்னொன்று சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்